இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆதவர்ஜுனாவோட செய்தியாளர் சந்திப்பு. நீங்க ட்விட்டர்ல போட்டிருந்த பதிவு கூட ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆதவர்ஜுனா அதை பத்தி எதுவும் விமர்சிக்காம, இல்ல அதை பத்தி அட்ரஸ் பண்ணாம, இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கூட பேசாம, வழக்கமான செய்தியாளர் சந்திப்புல இருக்கிற அந்த அக்ரஷன் கூட இல்லாம ஒரு மாதிரி காமா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்து முடிச்சிருக்கே. முதல்ல எதுக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு? எதுக்கு இதை நடத்தணும்? ஃபர்ஸ்ட் செய்தியாளர் சந்திப்பே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா விமர்சனம் பண்றோம்ல. அதுக்கு நான் விஜய் பண்ணணும் தான் சார் விமர்சனம். இவங்க பண்ணுங்க தான் பேசலாம். நானும் அப்படி பண்ணலங்க. ஏங்க அவரு பாவம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜனநாயகன்ல பிஸியா இருக்கிறாரு. நீங்க என்னப்பா பண்றீங்க? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, பிஸியா இருந்து அவர் பாவம் அவர் சேர் எல்லாம் பாத்துக்கணும். யாரும் சேர் எடுத்துக்கூடாது இல்ல, சேர் எடுக்கிற அப்படின்னு சேர் பார்த்துட்டு இருக்காரு. மற்றவங்கன்னா யாரையா பேச விடுங்கப்பா. இந்த இப்போ நிர்மல்குமார் பேசினாரு, அழகா பேசினாரு, பெரிய விவாத பொருளா மாறிச்சு. அந்த மாதிரி டெய்லி பேசுங்கப்பா, பல விஷயம் பேசுங்கப்பா. இவரும் நானும் இருக்கேன், நிர்மலே பேசிட்டாப்புல நல்லா, நானும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்னு அவர் கொடுத்துட்டாரு. பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஜான் ஆரோக்கியசாமி பர்மிஷன்லாம் பேச முடியாது, அதனால பர்மிஷன் வாங்கிட்டு இவர் பேசிட்டாங்க. அதுலலாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்ன சப்ஜெக்ட் பேசுறீங்க அப்படின்றதான் மேட்ரு. நீங்க இன்னொன்று, இது ப்ரெஸ் மீட்டுன்னு அவசியம் இல்லை. நீங்க வெளியில வர இடத்துல கூட ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படிதான் தலைவர்ல பண்ண ப்ரெஸ் மீட் வச்சா பேசிட்டு இருக்கிறாங்க. போற இடத்துல மைக்கை வாங்கப்பா, சொல்லுங்கப்பா, என்ன கேட்குற கேளுப்பா. அப்படிதான் எல்லா தலைவர்களும் ஹேண்டில் பண்றாங்க. இப்போ தலைவர் இவர் முதல்வர் ஊட்டிக்கு போனாரு, அவங்கள்ட்ட கேட்கலையா ஊட்டி கிளைமேட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ரோஜாப்பூ சிவப்பு கலர்ல இருக்குது, மல்லிகைப்பூ வெள்ளை கலர்ல இருக்குது. அடிக்கடி வருவீங்களா? அடிக்கடி வருவேன். இது போன்ற ஏராளமான திட்டங்கள் செய்வீங்களா? ஏராளமான திட்டங்கள் எங்கள்கிட்ட யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இதுக்காக ஏதாவது அறிவிப்பு இருக்கா? அறிவிக்கும், அது நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி எவ்வளோ கடினமான கேள்வி கேட்டு கடினமாக பதில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடினமான கேள்வி கேட்குறா கடினமாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யாருமே கிடையாது. கேட்டு பூட்டினது தான். யாராவது பேசிட்டா 2 தடவை பேசி பிரபலம் ஆயிட்டானா நீ அவ்வளோதான். அந்த மாதிரி நான் 10 உதாரணம் சொல்லுவேன். அவ்வளோ பேரை ஓரம் கட்டி வச்சுக்கிறாங்க. சரி, அதை மீறி இவர் பேசிட்டாருங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர்கள் மற்றவங்க சொல்ற மாதிரி திமுக ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு இப்பதான். நீங்க துணை போகுது, திமுக துணை போறாருன்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் மாதிரி அந்த பதிவுல போட்டிருந்தீங்க. சோ திமுகவுக்கு துணை போதா என்ன தாவேகா? ஆதவர்ஜுனா அப்படிதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு எப்படின்னா, தாவேகா கட்சி ஆரம்பிச்சது திமுகவை வீழ்த்த. சித்தாந்த எதிரி, அரசியல் கொள்கை எதிரி. சரி, சித்தாந்த எதிரி. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஆரம்பிச்ச உடனே ஒரு நல்ல வாய்ப்பு ஏடிஎம்கே காத்து கிடக்குறாங்க. அவங்க பிஜேபி போக மாட்டோம் முடிவு எடுத்துட்டாங்க, காத்து கிடக்குறாங்க. அப்ப ஏடிஎம் கூட சேர்ந்துட்டா டிஎம்கே வீழ்த்திடலாம். ஆனா நாங்க சேர மாட்டோம், அந்த எண்ணத்தை குப்பை தொட்டியில் போட்டு விடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கூட்டுட்டு வர்றது பிஜேபி ஆளு பிரசாந்த் கிஷோர். அவரு வந்து என்ன பண்றாரு, ஜெயிச்சிருவாங்க வேற லெவலு, ஆனா இப்ப சேர டிசம்பர் தான் அப்படின்னு இழுக்கிறாங்க. இவங்களும் ஏடிஎம்கே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இவங்க சைட்ல வாயை தொடர்றது இல்லை, சும்மா என்னைக்காவது ஒரு நாள் பேசுறது. இப்போ டிஎம்கே ஆட்சி இருக்கு, நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கனா டெய்லி இவங்களை போட்டு அடிக்கணும், மிதிக்கணும். அதுவும் நடக்கலை. இன்னும் புஷி ஆனந்தெல்லாம் ஒரு படி மேலே போய் டிஎம்கேவை நீங்க சொல்லுங்க, புஷி ஆனந்த் என்னைக்கா டிஎம்கே விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலா அவர் விமர்சிக்கல. ஆதவர்ஜுனா விமர்சிக்கிறார், மற்ற யாரும் விமர்சிக்கிறார். அப்போ ஆதவர்ஜுனா பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒன்று இருக்கு. மன்னராட்சி, உதயநிதினு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அதனால அவர் அதில் தான் மாட்டியிருந்தார். நேற்று கூட அது பேசிடுவாரோன்னு நினச்சேன், மன்னராட்சி அது இதுன்னு. நல்ல வேலை நேற்று பேசலை. அப்போ அதுக்கு தான் காரணம். அதனால தான் நான் யோசிக்கிறேன். அப்போ இவங்க யாருமே திமுகவை அட்டாக் பண்ணல, சும்மா போகிற போகல லைட்டாக பண்ணாதா, பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாதா, அப்படிதான் போகுது. அதற்கு பிறகு நல்ல வாய்ப்பு ஏடிஎம் கூடன்றப்ப கழட்டி விடுறாங்க. ஏடிஎம்கே என்டிஏ கூட போயிடுது. இவங்க மற்ற கட்சியிலேருந்து, டிஎம்கேலேருந்து, ஏடிஎம்கேலேருந்து எல்லா கட்சிக்குள்ளே வரான்னா யாரையும் உள்ள சேர்க்க மாட்டேங்க. அப்படியே நான் சும்மா ஆரம்பிச்சுக்கிறேன், கொஞ்சம் ஓட்டை பிரித்து இது பண்ணுறது. திமுக எதிர்ப்பு வாக்குகளை நானும் கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு ஓவைசி மாதிரி தேசிய லெவலில் அது மாதிரி நானும் ஆரம்பிச்சிருக்கேன். நீ வந்து என் கட்சியை நம்பி உள்ளே வரேன்னா ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணேன், நீ வந்து திமுக திட்டுவ அப்படின்ட்டு இருக்காங்களோ அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆதவே டிஎம்கேலேருந்து விசிகா வந்துட்டு இங்கே வராரு, ஏதோ அசைன்மெண்ட்டா எனக்கு ஒன்றும் புரியல. பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு பிஜேபிக்கு கூட டிஎம்கே போகிறதுக்கான இது ஏடிஎம்கே போகிறதுக்கான வேலையை பண்ணிவிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க அஜெண்டாவை என்னன்னு எனக்கு புரியல. நான் இன்னும் உள் தகவல் என்கிட்ட இருக்கு, அதை நான் வெளிப்படையாக இவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாம் நகர்வதை பார்த்தா இவர்கள் அந்த அசைன்மெண்ட்டை தான் இயங்குறாங்க. ஏன்னா கட்சியும் ஒரு உட்கட்டமைப்பும் சரி பண்ணல.
எதை கேட்டாலும் நீ பாரு நாங்கள் வர்றோம் அப்படியே தான் சொல்கிறாங்க தவிர ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்து நேற்று இவருடைய பேட்டி பார்த்தா சுத்தமாக டிஎம்கேக்கு எதிராக எதுவுமே பேசலை. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. நேரடியாக உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி டார்கெட்ன்ற மாதிரிலாம் வச்சுலாம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ ஒரு நீங்கள் திமுக வெர்சஸ் தாவேகா தான் களம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் இதை வீரியமாக கையில் எடுக்க சொல்கிறாங்க. எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி. ரத்தீஷ் எங்கங்க, ஆகாஷ் பாஸ்கரன் எங்கங்கன்னு இல்ல நேற்று ஆதவர்ஜுனா அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும் செய்தியாளர் சந்திப்பை. நான் சொன்னேன் இப்போ இவங்க யார் அந்த தம்பின்னு போடுறாங்களா, நீ ஏதாவது நீ தான் விர்ச்சுவல் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிறீங்களா, இது ஏதாவது போட்டு வைரல் ஆக்கலாம்ல, ஆக்கல. ரெண்டாவது நீங்க இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இன்னும் ரத்தீஷ் இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா பழக்கமா இருக்கும். அப்போ நீங்க இன்னும் அதிகமான விஷயங்கள் எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கணும். சரி அதை ஆரம்பிக்கல, நீங்க என்ன பண்றீங்க, இதையாவது கேட்டுக்கலாம்ல. ஏங்க டாஸ்மார்க் கவர்மெண்ட் இதுங்க, அங்கே இடி ரெய்டு வருதுன்னா அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது, அதிகாரிகள், அமைச்சர்கள், இல்லை கான்ட்ராக்டாரர்கள் இப்படி தானேங்க போனோம். ஏங்க இங்கே வருது, இவர் யாருங்க நபர், இந்த நபர் ரத்தீஷ்ன்ற ஒரு ஏங்க வருது, பாஸ்கரன்ட்ட ஏங்க வருது. அப்போ தனிநபர்கள் வந்து இந்த ஆட்சியில் ஆதாயம் அடைகிறாங்களா, அவர்கள் தான் ஆதிக்க சக்தியாக இருக்காங்களா, இது வந்து இவர் யாருங்க ரத்தீஷ், உதயநிதி இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மன்னர் ஆட்சி நீங்கள் பெருசாக அட்டாக் பண்ணீங்கன்னா நேற்று எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே பயந்தாங்க வேற இவர் ஏதாவது பேசிட போறாரான்னு. ஆனால் ஒன்றுமே அந்த சைடில் பேசலை. இன்னொரு பக்கம் செய்தியாளர்களையும் கேட்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. செய்தியாளர்களும் இந்த விஷயமா கேட்கல. அதுதான் நான் போடுறேன். என்ன இது நாங்கள் என்னென்ன எதிர்பார்த்தோம், இதை பேசுவோம் அதை பேசுவோம், ஒன்றுமே பேசாமல் வக்போர்டு இஸ்லாமியர்கள் ஓபிசி அந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ புதுக்கோட்டை கலவரம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்காங்க. ஆமா அதான் சொல்றேன். நீங்க அடிச்சா நீங்க இவங்க பாதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா அடுத்து அடிக்க மாட்டேன், எனக்கு வேற அஜெண்டா இருக்குன்னா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. எங்கேயும் வாயை திறந்துன்னு கேட்டா என்னைக்குமே வாயை திறக்க மாட்டீங்க. பட் அவங்க ஆனா நீங்க ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நேரடி விமர்சனம் அவதூறு இதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அரசியல் தான் பேசுவோம், நேரடி விமர்சனத்தை நாங்க வைக்க மாட்டோம், ஆக்கப்பூர்வ அரசியல் தான் பண்ணுவோங்க போது அப்ப இதெல்லாம் ஒரு அவதூறு மாதிரி இருக்குமேங்கிறதுனால ஒருவேளை அவர் தவிர்க்கிறாரு. ஆக்கப்பூர்வ அரசியலுக்கும் அரசியல் பேசுறதுக்கும் அவதூறுக்குமே வித்தியாசம் இருக்குங்க. அரசியல் பேசுறதுன்னா இப்ப என்ன எடப்பாடி பழனிசாமி அவதூறா பேசுறாரு, வெள்ளை குடைக்கு வேலை வந்து விட்டதுன்னு சொல்றாரு, அதுல ஏதாவது அவதூறு இருக்கா? நீங்க இதுக்கு போறீங்க, அவங்கள்ட்ட போய் சமாதானம் பேசதான் போறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு விமர்சனம் தானே. நீங்க என்ன வச்சீங்க, நாட்டுல எவ்வளவு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க டாஸ்மார்க் ரெய்டியே நீ கவர்மெண்ட்டை கூட வேணாம், ரெய்டு நடக்கிறதுன்றதை பத்தியே நீ பேசலையே. அரக்கோணத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்குறான் வட்ட இளைஞரணி அமைப்பாளர் மேல. அப்ப அதை பத்தி இவங்க லட்டு மேட்டர் இல்ல, எடப்பாடி வரைக்குமே பேசுறாங்க, அறிக்கை விடுறாங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு அப்ப நீங்க டெய்லி பேப்பரை படிக்கிறது இல்லையா, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அடுத்த மாசம் மின் கட்டணம் உயர்த்த போறேன்னு சொல்லிட்டு பெரிய டிடிவில இருந்து எல்லாருமே அறிக்கை விட்டாங்க. ராமதாஸ் அரசே விளக்கம் கொடுத்துட்டாங்க, இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதால போயிடுச்சு. நீங்களும் அதை பண்ணணுமா வேணாமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க கொங்கு மண்டலத்துல கொலைகளா நடந்து முதிய ஆதவ் நேத்து செய்தியாளர் சந்திப்புல சொன்னது கூட எல்லா திட்டம் ரெடி, அடுத்த மாசத்துல இருந்து பாருங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை மேபி இஷ்யூ அடுத்த மாசத்துல இருந்து டெவலப் ஆச்சுன்னா அங்க இருந்து பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாசங்கிற இஷ்யூலாம் சரி மத்தவங்க பேசிக்கிட்டுமா, நாங்க பேச்சு எது கேட்டாலும் அடுத்த மாசத்துல இருந்து பாரு, அப்புறம் பாரு அறப்பரிச்சில பாரு, கால் பரிச்சை ஃபெயில் ஆயிட்டல, அறப்பரிச்சில பாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுவேன். என்னடா அறப்பரிச்சில வரல, முழு பரிட்சையில பாரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான், என்ன முழு பரிட்சையில அடுத்த வருஷம் பாரு இதே எக்ஸாம் நான் நல்லா ஒரு வருஷம் ஃபெயில் ஆகி ட்ரைனிங் எடுத்துட்டேன், அடுத்த வருஷம் நல்லா பாஸ் ஆகும் அப்படியா? சரி, இதுல இன்னொரு வந்து அதான் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான வார்த்தை வந்து, நாங்க அதிமுகவை ஏன் விமர்சிக்கணும், அதிமுகவை எதுக்கு, அவங்க தான் எதிர்கட்சி, மக்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, நாங்க அவங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இஷ்யூவையும் பேச மாட்டாரு. திமுக நாங்க திமுக தாவேக்கானா அந்த இஷ்யூவையும் தொட மாட்டாரு. அப்படிங்கும்போது அப்ப என்ன இது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ குழப்பத்தினுடைய மொத்த வடிவம். இன்னொன்னு நான் சொல்றது, இவர்கள் ஏதோ ஒரு வகையில திமுகவுக்கு உதவுவதற்காக வந்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் பெரிய அளவுல போராட்டம், ஆர்ப்பாட்டம், விலைவாசி உயர்வு, மக்கள் பிரச்சனை எதை பத்தியும் பெருசா இவங்க பேசுறதில்லை. வக்போர்டுன்றது பொதுவான ஒரு விஷயம், இஸ்லாமிய மக்களுடைய இது, அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது. அதை எடுத்து நீங்க ஒன்றும் பெருசா பண்ணல, இது வழக்கு போயிருக்கீங்க, எல்லாரும் தான் போயிருக்காங்க, அவ்வளவுதான். திமுகவை நீங்க எதிர்க்கிறதுனா வக்போர்டில் இவங்க சேரல, அரசு இது பண்ணல, அப்படிதான் விமர்சனம் வைக்கிறாங்க தவிர, நேற்றுடைய பேட்டியும் பாருங்க, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அது இதுன்னு தவிர கோபாவேசமா இல்லை ஒரு பெரிய விமர்சனமா
ஒரு தாவேகாவுடைய புரொபகண்டா செக்ரட்டரியான விமர்சனமா ஏன்னா நேத்து முக்கியமா நீங்களும் வந்து வகுப்பு போர்டுக்கு எதிராக கோர்ட்ல மனு போட்டிருந்தீங்க, நான் பாராட்டுறேன் அப்படின்லாம் பேசுறேன். அதெல்லாம் பாராட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் அண்ணன் வில்சன் அவர்கள், அண்ணன் இளங்கோ அவர்கள்லாம் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது இது எனக்கு என்னமோ பெருசா இவர்கள் சோபிப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒருவேளை ஆதவர்ஜுனா இன்னும் கூட ஒரு படி மேல போறேன், நீங்க அந்த போட்ட பதிவுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தாவேகால இருந்து திரும்ப ரிட்டர்ன் பேக் டு பெவிலியனா ஆதவர்ஜுனா? அதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படி வந்தாருன்னா அவருடைய அரசியல் வாழ்வு கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். நான் அவ்வளோ பேசியிருக்காரு, இது பண்ண அவ்வளோ அவங்க விட மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு அஜெண்டா ஒர்க் ஆகுதா, இல்லை ஒருவேளை அஜெண்டாவால் வர்றாங்களான்னு தெரியல. இது வந்து இவர்கள் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரி, எங்களுக்கும் திமுக தான் போட்டினா, உங்களில் அவங்க இப்போ ஏடிஎம்கேவே சண்டை போடலான்றது தான் நம்மளுடைய விமர்சனம். இதை கூட சொன்ன யார் இந்த தம்பின்னு ஹேஷ்டாக் போட்டு போயிட்டா போதுமா? இந்த மேட்டரை இறங்கி போராட்டம் அறிவிச்சு சூடா பத்திக்க வைக்க வேணாவா? திமுக கடந்த ஆட்சியில எப்படி பண்ணாங்க, அதுல நீங்க 50% கூட இல்லையே. வெறுமனே 2 ஒரு கோவை சத்தியனும் மற்றவர்கள் போய் கல்யாண சுந்தரம் இவங்கலாம் போய் டிவி டிபேட்ல பேசுறதும், அப்புறம் இந்த இது ஐடிவிங்கில் போட்டு பரப்புறதும், இது மட்டுமே பொதுமக்கள்கிட்ட போய் சேராது. பொதுமக்கள்கிட்ட சேரணும்னா ஏமா நம்ம ஒன்ட்ட 10 ரூபா பிடுங்கினதெல்லாம் பாரு, சினிமாவை அதுவும் எடுத்துக்கிறான்னா அவ்வளோ கோவம் வரும். வருமா வராதா? என்கிட்ட 10 ரூபா 20 ரூபா பிடிங்கிட்டு நீ வந்து ஒருத்தன் பேசினார், ஒரு குடிமகன், நான் ஏன் தெரிஞ்சே விட்றேன் தெரியுமா, அந்த காசு போய் ஜனங்களுக்கு ஏதாவது நல்லதுக்கு போகும், கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை வந்து இந்த மாதிரிலாம் வர்ற காசு எங்கெங்கெல்லாம் போயிருக்கு பாரு அப்படின்னா கோவம் வருமா வராது ஜனங்களுக்கு? ஏன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் உருவாக்கணும், 1 கோடி பேர் குடிக்கிறான். அந்த 1 கோடி பேருக்கு கோவம் வருமா வராதா? அப்ப இந்த விஷயத்தை கருத்துருவாக்கத்தை உருவாக்குற வேலையை ஏடிஎம்கேவே கம்மியா பண்றாங்கன்னு விமர்சனம் இருக்கும்போது, ஏடிஎம்கே எங்களுக்கு அவங்க தான் போட்டி, நாங்க தான் அப்படின்னா நீ எங்க இருக்கணும்? இன்னத்துக்கு தமிழகம் தகதகத்திருக்க வேண்டாமா? சும்மா ஆர்ப்பாட்ட இளைஞர்களை இறக்கி விட்டு, மகளிர் இறக்கி விட்டு, டாஸ்மார்க் அது இது அட்லீஸ்ட் பேட்டியாவது கொடுத்துருக்கலாம். அங்கங்க போய் இதெல்லாம் கண்மையா கண்டிக்கிறோம் இல்லை, அறிக்கை. அதுதான் கேட்குறேன், டாஸ்மார்க் ரெய்டுக்கு ஏதாவது அறிக்கை வந்ததா? இப்போ இவ்வளவு பேர் சிக்கி இருக்கிறார்களே, இவர்கள் யார்? இவர்களுக்கும் டாஸ்மார்க்குக்கும் என்ன சம்பந்தம்? இவர்கள் தனிநபர்கள் ஒரு மிகப்பெரிய அரசு நிறுவனத்துல ஆதிக்கம் செலுத்தி பல ஆயிரம் கோடி முதலீட்டு அதோட சம்பந்தப்பட்டு இடி அவர்கள் வர்ற அளவுக்கு பண்றாங்கன்னா இது எப்படி சரியாக இருக்கும்? இப்படிலாம் தானே நீங்க கேள்வி எழுப்பணும், இதெல்லாம் பண்ணோம், உங்கள்கிட்ட பிரச்சாரமா கொண்டு போட்டோம். உங்க தொண்டர்கள்ட்ட ஒருவேளை இடி வந்து அதிகாரப்பூர்வமா அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரியாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரு திரைக்கதை எழுதுற மாதிரியான ஒரு இடத்துலதான் நிக்குது. ஒரு உறுதியான தகவல் இல்லை அப்படின்றதுனால இடி பிரஸ் ரிலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி. இடி இப்ப நான் கூட பேசுறேன், உதயநிதி அரெஸ்ட் ஆவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே எப்படிங்க சொல்ல முடியும்? யோகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. இடி இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம ஏன் போன வாரம்லாம் நம்ம ரத்தீஷை பேசணுமா? போன வாரம்லாம் நம்ம ஆகாஷ் பாஸ்கர்ல பேசணுமா? பேசல. விசாகனை பேசணுமா? இல்லை. அப்போ இடி வந்து ரைடு வந்து இங்கே போகும்போது தான் நம்ம அதை சொல்கிறோம், இவங்கள்ட்ட ஏன் வர்றாங்க, இவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு தனிநபர் ஒரு நிறுவனத்தோட ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு எப்படி வருது? இந்த கேள்வி கேட்குறோம். இதை கூட கேட்க முடியாதா? நீங்கள் இடி ப்ரெஸ் ரிலீஸ்லாம் வரட்டும், இடி யாராட்ட போயிருக்குது? அது எல்லாரும் விட இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்கை பற்றி பேசலாமே. ஏங்க எல்லாரும் விட ஆதவுக்கு நல்லா தெரியும்ல, நீங்கள் தான் இருந்தீங்களே, குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் இருந்தீங்களா, நீங்கள் எல்லாம் சேர்ந்தானே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதிகார மையம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் அதை போட்டு உடைக்க வேணாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலோட இதை இணைச்சி நீங்கள் அரசியல் பேசலாம்ல, ஏன் பேசலை? இடி பற்றி நீங்கள் ப்ரெஸ் நோட்லாம் வேற விஷயம். இன்னைக்கு நம்ம கண் முன்ன என்ன இருக்குது? இடி ரைடு, அதை ஒட்டி இவங்ககிட்டலாம் போயிருக்கு, இவங்ககிட்டையும் போச்சு. இவர் யாரு? இவருடைய நண்பர், இவர் எப்படி அதிகார மையமாக மாறினார்? இந்த கேள்விகளையாவது முன் வைக்கலாம்ல, புரியுதா? அப்ப இது எதுவுமே நான் பேச மாட்டேன்னா நீங்க யாருக்கு வேலை செய்றீங்க? நீங்க என்ன எதிர்கட்சி? நாங்க தான், எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டினா நீங்க என்ன இது பண்ணி? இதை நான் ரொம்ப சாஃப்டா கேட்டிருக்கேன், இப்பதான் இதை கொஞ்சம் நான் பெருசா ரிவீல் பண்றேன். இதுக்கு யாதவ் பதில் சொல்லி ஆகணுமா வேணாவா? நீ எதிர்கட்சினா தைரியமா அடிக்கணும்ல, ஏன் அடிக்கல? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதான் மேட்டர். ஸோ பார்ப்போம் சார் அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.